சட்டப்பேரவையில் இன்று நடந்தது என்ன என்பது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கம் தரப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து என்னென்ன விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளது, விவரங்கள் என்ன? தமிழக அரசினுடைய உரை என்பது வரைவு அறிக்கையாக கடந்த 9ஆம் தேதி ராஜ்பவனுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அதுல உண்மைக்கு அப்பாற்பட்ட சில தவறான உரிமைக்கோரல்கள் இருந்தது என்பதை அந்த பத்திகள் இருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன் காரணமாக ஆலோசனைகளுக்காக அந்த கோப்புகள் தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. குறிப்பாக தேசிய கீதத்தை தொடக்கத்திலையும் இறுதியிலும் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அரசாங்கத்தினுடைய சாதனைகள், கொள்கைகள், திட்டங்கள் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த உரையில அழைப்பதற்கான காரணங்கள், தவறான அறிக்கைகள் உள்ளிட்டவற்றெல்லாம் இடம்பெற்றிருந்தது. அரசியல் கருத்துக்கள் வெளியிடுவதற்கு மன்றம் அதாவது தமிழக சட்டப்பேரவை சரியான இடமாக இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே இன்று காலை தமிழக சட்டப்பேரவையில உரை தொடங்குவதற்கு முன்னதாக சபாநாயகருக்கு, முதலமைச்சருக்கு, சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனையாக சொல்வதற்காகவே கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் அந்த உரை உண்மைக்கு புறம்பான தகவல்களை எல்லாம் படிக்காமல் நான் என்னுடைய ஆலோசனைகளை தமிழக சட்டப்பேரவையில் பதிவு செய்தேன் என்பதைத்தான் ஆளுநர் RN ரவி இந்த அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஏற்கனவே உரை வந்தது. அதில் சில தகவல்கள் உண்மைக்கு மாறாக இருந்தது. அந்த தகவல்கள் குறித்தும் அதே நேரத்தில் தேசிய கீதம் தொடக்கத்திலும் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் அரசினுடைய சாதனைகள், கருத்துக்கள் உள்ளிட்ட திட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. அந்த திட்டங்கள் படிப்பதற்கு, அனைத்து தகவலையும் படிப்பதற்கு சட்டமன்றம் என்பது ஏதுவான இடமாக இருக்க கூடாது அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தும் நோக்கத்தில் தான் பல்வேறு கருத்துக்களோடு நான் அறையில பதிவு செய்தேன். இதன் காரணமாக உரையை முடித்ததும் திட்டமிட்டபடி தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும், தொடக்கத்திலும் இசைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் முழுவதுமாக உரையை படித்து முடிக்கும் வரை நான் தமிழக சட்டப்பேரவையிலேயே இருந்தேன் என்பதையெல்லாம் ஆளுநர் சுட்டிக்காட்டி எதற்காக பதிவு செய்தேன், அதில் இடம்பெற்றிருந்த அம்சங்கள் என்ன, எதற்காக வைக்கப்பட்ட கோரிக்கைகள், குறிப்பாக தேசிய கீதம் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதையெல்லாம் ஆளுநர் RN ரவி இந்த அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.